Hi guys, welcome back. So the next topic is type conversion. So in the last session, யூனிட்ல என்ன பார்த்தோம் நாம அந்த டப்பிள் லிஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்வர்ஷன். அதாவது ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு எப்படி மாற்றுறது. இந்த கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை. ஒன்று வந்து இம்ப்ளிசிட், இன்னொன்று எக்ஸ்பிளிசிட். இம்ப்ளிசிட்னா தானாக நடக்கும், எக்ஸ்பிளிசிட்னா நாமளாக ஃபோர்ஸ் பண்ணி தரது. புரியுதா? உதாரணத்துக்கு ஒரு இன்ட் டைப் நம்பர் டைப்பை நீங்கள் ஃப்ளோட்டுக்கு தரீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்பர் ஃப்ளோட்டுக்கு மாறிடும். ஏன்னா ஃப்ளோட்ன்றது அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் இதே வந்து ஒரு ஃப்ளோட்டை வந்து நீங்கள் இன்ட்டுக்கு தரீங்கன்னு வச்சுங்களேன், ஞாபகம் வச்சுங்க, எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் பண்ணணும். ஏன்னா அதில் டெசிமல்ஸ் இருக்குல்ல, ஃப்ளோட்டில் 2 பாயிண்ட் அப்படி வரும், 3.14 வரும். ஸோ அந்த டெசிமல்ஸ் வந்து காணாமல் போயிடும். ஏன்னா இன்ட்டில் வந்து ஹோல் நம்பர் உங்களுக்கு டெசிமல்ஸ் அலோவ் பண்ணாது. ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக பண்ணணும். நீங்கள் சொன்னால் தான் அது செய்யும் பைத்தான். எந்த இடத்துல டேட்டா லாஸ் இல்லையோ, எந்த பிரச்சனையும் வராதோ, அங்கே இம்ப்ளிசிட்டாக அதுவே பார்த்துக்கும். எந்த இடத்துல டேட்டா லாஸ் இருக்கோ, எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வருமோ கேஷ் பண்ணால், அந்த இடத்துல அது கேட்கும், நீ தான் பண்ணணும்னு சொல்லி. அப்போது நீங்கள் அந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக டைப் கேஷ் பண்ணுவோம். பண்ணால் அஃப்கோர்ஸ் டேட்டா லாஸ் ஆகிடும். லாஸ் ஆகிட்டு இன்னொரு டேட்டாவுக்கு மாறும். கெட்டிங் தட். இன்னொரு இடத்துல டைப் காஸ்டிங் எக்ஸ்பிளிசிட் எங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு ஸ்ட்ரிங் வாங்குறீங்க, ஆனால் ஸ்ட்ரிங்கில் வந்து நம்பர் இருக்குது. இப்போது ஸ்ட்ரிங்கில் நீங்கள் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பண்ண முடியாது. அப்போ கூட என்ன பண்ணலாம், நாம அந்த ஸ்ட்ரிங்கை நம்பர் மாற்றுறதுக்கு நம்ம எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங் பண்ணலாம். ஏன்னா ஸ்ட்ரிங் பை டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும், அதை நம்பர் மாற்றணும். ஸோ ஒரு டைப்பை இன்னொரு டைப்புக்கு மாற்றுறதுக்கு பேர் தான் காஸ்டிங். கெட்டிங் தட். ஒரு டைப்பை இன்னொரு டைப்புக்கு மாற்றுற பேர் தான் காஸ்டிங். இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன இது பார்ப்போம். இங்கே பாருங்கள், நம் ஸ்ட்ரிங் நம் இன்ட் இப்படி கொடுத்தா இந்த சிங்கிள் கோட்டில் தந்தால் இது ஸ்ட்ரிங். இது சிங்கிள் கோட்டில் இல்லை டபுள் கோட்டில் தரலைன்னா பை டிஃபால்ட்டாக இது நம்பர். இப்போ இதை நீங்கள் 10 + 40 அப்படி பண்ணிங்கன்னா, இங்கே பாருங்கள், 10 + 40 அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆகாது. ஆனால் இதே நீங்கள் வந்து அதை இன்ட்டுக்கு மாற்றிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அப்போது அது கரெக்டாக ஒர்க் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ டைரெக்டாக இதை யூஸ் பண்ணுறதுக்கும் இன்ட்டுக்கு மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போமா இதை? இங்கே பாருங்கள், நம்முடைய டெஸ்டிங் லேபுக்கு வந்துடுவோம். ஸோ நம்ம லேப் இது. ஸோ இந்த இடத்துல நம் ஸ்ட்ரிங் சொல்லி நான் ஒரு வேல்யூ தரேன், 10ன்னு வச்சிங்களேன். நான் ஏன் மேக்ஸிமம் அதையே ட்ரை பண்ணுறேன்னா, ஸோ தட் லேப் இந்த எக்ஸசைஸ் எங்கேன்னு கேட்பீங்க அப்புறம். ஸோ அந்த எக்ஸசைஸும் பிபிடியில் இருக்கிற எக்ஸசைஸும் ரெண்டும் ஒன்று தான். நான் நிறைய மாற்றங்கள் கொடுக்க மாட்டேன், அது நீங்கள் ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? லேப் புக் தனி, அதில் வேறு மாதிரி இருக்கும். சரி, இப்போ நம் அண்டர்ஸ்கோர் நம்பர் ஈக்குவல் டு 20 இப்படி தரீங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன், டோட்டல் ஈக்குவல் டு நம் அண்டர்ஸ்கோர் நம்பர் ப்ளஸ் நம் அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங்குன்னு தரீங்க வச்சிங்களேன். இப்போ இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன், நம் அண்டர்ஸ்கோர், சாரி. இப்போ பிரிண்ட்டு டோட்டல் தரேன், என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்கள், அன்சப்போர்ட்டட் ஆப்பரண்ட் டைப், இது சப்போர்ட் பண்ணாதுன்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா இது ஸ்ட்ரிங், இது நம்பர். ஸோ அப்படி நம்ம கன்காட்டினேட் பண்ண முடியாது. அப்போ கன்காட்டினேட் பண்ணணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இந்த வேல்யூவை எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம இன்ட்டுக்கு மாற்றணும். எப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல இன்ட்டுன்னு கொடுத்து ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்கான். இப்போது ஜாவாலையும் சீலையும் பார்த்தீங்கன்னா இன்ட்டை ப்ராக்கெட்டில் கொடுப்போம், அது வேறு. ஸோ அது நம்ம இப்போது பார்க்க வேண்டாம், இது வேறு லாங்குவேஜ்லேயே பைத்தான். இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன், இன்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த நம் ஸ்ட்ரிங்கை பார்ஸ் பண்ணி, அதாவது ரீட் பண்ணி அதை வந்து நம்பராக மாற்றுவோம். ஆனால் அது வந்து நம்பர் வேல்யூவாக இருக்கணும், அதுவும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ இதை ரன் பண்ணுங்க. இப்போ இது வந்து 13 கொடுக்கும். அப்போது நீங்கள் இன்ட்டுன்னு கொடுத்தா இதுக்கு பேர் தான் காஸ்டிங், இதுக்கு பேர் தான் காஸ்டிங். ஸோ யூ ஆர் எக்ஸ்பிளிசிட்லி casting the string to num using
int ஃபங்க்ஷன். கரெக்ட்டா? சரி, இதுல ஒரு சின்ன ஒரு மாற்றத்த கொண்டு வருவோம். இப்போ இந்த 10க்கு பதிலா ஏன்னு குடுத்துட்டேன்னா, இப்போ என்ன ஆகும்? int ஆஃப் நம் அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங்ன்னா என்ன சார் ஆகும்? பார்ப்போமா? இங்க பாருங்க. குறிப்பிட்டானா? இன்வேலிட் லிட்ரல் ஒரு எரர் குடுக்குறான். இன்வேலிட்ங்கிறது நீ வந்து நம்பர தான் இன்ட்க்கு மாத்த முடியும். நீ கேரக்டரையோ, ஸ்ட்ரிங்கையோ நீ மாத்த முடியாது அப்படின்றான். கெட்டிங் தட்? ஃபைன். இதான்ப்பா. சரி. இது ஒரு எக்ஸர்சைஸ். இன்னும் நெறைய பார்ப்போம். இப்போ 10.23 இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்? இப்போ டைரக்ட்டா இத வந்து நான் ஆட் பண்றேன். என்ன ஆட் ஆகும்னு பார்ப்போம். 30.23 வந்துருக்கு. அப்போ டோட்டலும் வந்து ஃப்ளோட்டுக்கு மாறிடுச்சு. இப்போ நான் வந்து இத இன்ட்ன்னு மாத்துறேன் இத. இத இன்ட்க்கு மாத்துறேன். இன்ட்க்கு மாத்துனா என்ன ஆகும்? பாத்தீங்களா? டெசிமல் போயிடும். டெசிமல் போயிடும். கெட்டிங் திஸ் கைஸ்? ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு கேஸ்டிங் பண்ணா உங்களுக்கு டேட்டா லாஸ் கூட ஆகும். ஸோ அதுக்கு இது உதாரணம். கெட்டிங்? ஸோ இன்னொரு வாட்டி இது பார்ப்போம். எக்ஸ்பிளிசிட் கேஸ்டிங், இம்ப்ளிசிட் கேஸ்டிங். எக்ஸ்பிளிசிட்னா நார்மலா பண்றது, இம்ப்ளிசிட்னா ஆட்டோமேட்டிக்கா ஆகிறது. அதுவே தானா மாறிடும். ஃபைன். அதுக்கான ஒரு டெமோ தான் இப்போ நீங்க பார்த்தீங்க. காட் இட்? இஸ் தட் கிளியர்னா? எல்லாம் லெவல் 1 இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பார்ப்போம். கேஸ்டிங் பற்றி இன்னும் நிறைய இருக்கு. இப்போ கிளாஸஸ் பண்ணும்போது அங்கேயும் கேஸ்டிங் பண்ணுவோம். அப்போ இன்னொரு வாட்டி பார்ப்போம் அதை. கெட்டுங்க? சரி, நெக்ஸ்ட். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ஐஓ. சரி, இது ஒரு யூனிட்டாக முடிச்சிருவோம். அடுத்த யூனிட்டில் நம்ம வந்து ஐஓ பார்ப்போம். ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் இது. இப்போ நம்ம முடிச்சிருக்குது என்னென்ன இந்த 6-7 யூனிட்டில் என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் ஸ்டார்டட் வித் ஃபஸ்ட்லேருந்து போகலாமா? ஒரு வாட்டி குயிக் ரிவிஷன் பண்ணிக்கலாம். நாம் கைடோ வேன் ரசம் யாருன்னு பார்த்தோம், வர்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து எதுக்காக பைத்தான்னு நல்ல ஞாபகம் வச்சுங்க. பைத்தான் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய என்டர்பிரைஸ் லாங்குவேஜ். இதை படிக்கிறவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இது வெறும் பைத்தான் மட்டும் படிக்கக்கூடாது, இன்னும் நிறைய இருக்குது. ஏஐ படிக்கணும், மெஷின் லேர்னிங் படிக்கணும், ஜாங்கோ படிக்கணும், ரெஸ்ட் படிக்கணும், இன்னும் நிறைய இருக்குது. இது ஜஸ்ட் ஸ்டார்ட்னு வச்சுங்க. அண்ட் பைத்தான் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தாலே ஓகே தான். நீங்கள் பயாலஜி குரூப்லேருந்து வந்தாலும் பரவாயில்லை. பைத்தான்ன்றது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ இதனால் இது படிக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8வது கிளாஸ்லேருந்தே சிபிஎஸ்சிக்கெல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஐசிஎஸ்சிக்கெல்லாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப சுலபமாக படிக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். அதனால் எந்த ஒரு அந்த நெகட்டிவ் தாட்ஸும் வச்சுக்கிட்டு பைத்தானை படிக்காதீங்க. இன்றைக்கி வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் படிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். அந்த தன்னம்பிக்கையோடு இதை படிக்க ஆரம்பிங்க. ஸோ இதை படித்தா நீங்கள் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ணலாம். உதாரணத்துக்கு வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம், கை அப்ளிகேஷன் எழுதலாம், ஏஐ பண்ணலாம், நெட்வொர்க்கிங் பண்ணலாம், டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணலாம், பிஸ்னஸ் அப்ளிகேஷன் எழுதலாம், இமேஜ் ப்ராசஸிங் பண்ணலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு பைத்தானில் இருக்குது. அண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இது வந்து ப்ரொசீஜரல், இது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட், ரெண்டும் கலந்த ஒரு இது மாதிரி. இது முதல்ல மாதிரி தண்ணிலேயே இருக்கும், நிலத்திலே இருக்கும், லேண்ட்லேயே இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து .py சில எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்க. அப்புறம் இது கூட பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் தான். அப்புறமா இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ், கம்பைல்டு கிடையாது. அப்புறமா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி சப்போர்ட் பண்ணுறான். இன்டென்டேஷன் ஞாபகம் வச்சுங்க, நம்ம தள்ளி தள்ளி இப்போ எழுதுவோம், அதில் ப்ராக்கெட் வைக்க மாட்டோம். அதுக்கப்புறமா என்னென்ன அப்ளிகேஷன் எழுதலான்னு சொல்லி டெஸ்க்டாப்பு, வெப்பு, கேமிங், பலதரப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் நாம இதில் எழுதலாம். இன்னொன்று எந்த ஐடின்றது இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட், அது வந்து பைச்சார் நாம் யூஸ் பண்ணிட்டு. அது தவிர ஜூபிட்டர் இருக்குது, பைடேவ் இருக்குது, நிறைய உங்கள் இஷ்டம். சரி, இதெல்லாம் ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்க எப்படி கம்பைல் ஆகாமல் இன்டர்பிரேட் மூலமாக அது இது பண்ணுதுன்னு சொல்லி சின்ன ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டிருக்கோம். அது தவிர இன்டென்டேஷனுக்கு இது பார்த்தோம். அதுக்கப்புறமா பைத்தான் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அந்த பாத்தை எப்படி செட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டோம். பைச்சாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும், அதை டபுள் கிளிக் பண்ணால் இன்ஸ்டால் ஆகிடும். அப்புறம் இதுதான் நம்மளுடைய சிலபஸ். இப்போது ஃபஸ்ட் லெவல் 1 இது வந்து இதோட முடிச்சிட மாட்டோம், இன்னும் நிறைய போகும். இது லெவல் 1. இதுலேருந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நாம் 6 சாப்டர்ஸை நம்ம முடிச்சிருக்கோம் இந்த யூனிட் 7 வரைக்கும். ஸோ இப்போ நம்ம பைத்தான் ஐஓ போக போகிறோம்.
ஸோ கெட்டிங் ஸ்டார்டட் முடிச்சாச்சு, கீவேர்ட்ஸ் முடிச்சாச்சு, ஸ்டேட்மெண்ட்ஸு, பைத்தான் வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், டைப் கன்வர்ஷன் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இதையும் முடிச்சிருவோம். அதோட இந்த 9 சாப்டர் முடிஞ்சிச்சுன்னா பைத்தான் இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேவா? சரி, பைத்தான் இன்ட்ரோடக்ஷனில் இப்போ நம்ம கீவேர்ட்ஸ் பார்த்தோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் கீவேர்ட்ஸ் பாருங்கள், ஃபால்ஸ் யூஸ் பண்ணிட்டோம், ட்ரூ யூஸ் பண்ணிட்டோம், அப்படிதானே? ஃபைன். இம்போர்ட் யூஸ் பண்ணிட்டோம், பண்ணிட்டோமா இல்லையா? ஃபைன். ஸோ வி ஹவ் ஸ்டார்டட் யூஸிங் தம் இல்லையா? நன் யூஸ் பண்ணிட்டோம் பாருங்கள், ஃபால்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், நன் யூஸ் பண்ணியிருக்கோம், இம்போர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே இல்லை, சம்வேர் வி ஹவ் ஸ்டார்டட். சரி, அப்புறம் ஐடென்டிஃபையர்னா என்ன, வேலிட் ஐடென்டிஃபையர் கான்செப்ட் இங்கே கற்றுக்கிட்டோம். நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, அண்டர் ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம், நம்பர் நடுவில் இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது, ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் ஒரு வேரியபிளோ இல்லை மெத்தட் நேமோ இல்லை ஒரு கிளாஸ் நேமோ இல்லை ஒரு நேம் ஸ்பேஸோ இல்லை ஒரு மாடியூல் நேமோ நம்ம வேலிட் ஐடென்டிட்டியாக இருக்கணும். அதில் ஐடென்டிட்டியில் ஏதாவது மாற்றம் இருந்து அந்த இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா அது எரர் கொடுக்கும். கமெண்ட்ஸ் அது நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. வேரியபிள் டிக்ளரேஷன், ஒரு வேரியபிள் வேல்யூ, டேட்டா டைப். இதில் பைத்தானில் என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட், அவனே ஆட்டோமேட்டிக்காக டைப்பை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான், நம்பரா என்னன்னு சொல்லி. ஓகேவா? அப்புறம் இதெல்லாம் பார்த்தோம், பாத் வேரியபிள் டெமோ பார்த்தோம். ஒரே ஒரு 4-5 வேரியபிளுக்கு ஒரே டைமில் ஒரே லைனில் வேல்யூ கொடுத்துடலாம். அப்புறமா கான்ஸ்டன்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்த்தோம். ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணிடணும். இம்போர்ட்ன்றது இங்கே கற்றுக்கிட்டீங்க நீங்கள். அது தவிர டேட்டா டைப்ஸ், நம்பர் டைப்ஸில் 3 இருக்குது, ஸ்ட்ரிங்கு, சீக்வன்ஸ், எல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் மெயினாக இந்த காம்ப்ளெக்ஸ் டைப் வந்து ஃபைன், ஒன்று ரியல் நம்பர் இருக்கும், இன்னொன்று இமேஜினரி நம்பர் இருக்கும். இது மேத்தமெட்டிக்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். பாருங்கள், இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பூலியன் பார்த்தோம். பூல்ன்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எடுக்கும். நன் என்றது எனக்கு எந்த வேல்யூ கொடுக்க தெரியல இப்போதைக்குன்னா நன் கொடுத்துக்கலாம், நல்லுக்கு சமம் அது. ஸ்ட்ரிங் வந்து செட் ஆஃப் கேரக்டர்ஸ், ஒரு கேரக்டர் கொடுத்தா கூட அது ஸ்ட்ரிங் தான். அப்புறம் லிட்ரல் கலெக்ஷன்ஸில் நமக்கு வந்து லிஸ்ட் இருக்குது, மியூட்டபுள். அது மியூட்டபுள்னால் மாற்றக்கூடியது, மாறும், சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதை. அதில் வந்து நீங்கள் மோர் தென் ஒன் வேல்யூ போடலாம். அடுத்தது டப்பிள் வந்து கான்ஸ்டன்ட்ஸ், அது மாறாது, அதில் நிறைய வேல்யூஸ் போடலாம். டிக்ஷனரி கீ வேல்யூ பேராக இருக்கும். அப்புறமா செட்டு, டூப்ளிகேட்ஸ் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து கலெக்ஷன் டேட்டா டைப்ஸ். அப்புறமா இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்ததுன்னா டைப் கன்வர்ஷன், இம்ப்ளிசிட் காஸ்டிங், எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங். ஒரு டேட்டா டைப்பு இன்னொரு டேட்டா டைப்புக்கு மாற்றுற டெக்னிக் தான் காஸ்டிங். காட் இட் மை இது வரைக்கும்? ஃபைன். ஸோ இதுக்கு நான் இதோட இது ஸ்டாப் பண்ணுறேன். அடுத்த யூனிட்டில் நம்ம ஐஓ பார்ப்போம். தேங்க்யூ.